என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, மானாமதுரை சார்ந்த தம்பி ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 80 நாள் ஆயிடுச்சு. நேற்று ஆகாஷ் குடும்பத்தார் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னுடைய மகன் இறந்து 79 நாள் ஆயிடுச்சு. SCST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கொலை குற்றவாளிகளை பேர் சேர்க்கலை. இன்ன வரைக்கும் அந்த கொலை காவலர்களை கைது செய்யப்படலை. இது கூடிய விரைவிலே பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுத்து இவங்களை சிறைப்படுத்தணும் அப்படின்னு நேற்று மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ கலெக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மனுவை வாங்கி இந்நேரம் எந்த குப்பத்தொட்டியில் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, தம்பி இறந்து இன்றோடு 80 நாள் ஆச்சு. கலெக்டரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் இருக்கிறாங்க. கொலை செய்த அந்த கொலையாளி காவலர்கள், அதாவது காவல் ஆய்வாளர் குகன் மற்றும் திலீபன் உட்பட 16 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுத்து தான் இருக்காங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்ன வரைக்கும் வீட்டில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்ருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு நீதி வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 80 நாட்களாக பகல் இரவாக அங்கே போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர்த்து ஆனால் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுத்த பாடா இல்லை. திமுக ஆட்சி இருக்கும்போது தான் தம்பி ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு இந்த திமுகவுக்கு ஆதரித்த, திமுகவுக்கு உறுதுணையாக நின்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கட்சி இயக்கங்கள் அன்றைக்கெல்லாம் வாயே திறக்கலை. இப்போ ஆட்சி மாறிடுச்சு, டிவிக்கு ஆட்சி வந்துருச்சான். உடனே திமுகவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ தான் தம்பி ஆகாஷுடைய அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உடனடியாக கொலையாளி காவலர்களை கைது செய்யணும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துவிட்டு ஒரு கண்டன குரல் எழுப்பிவிட்டு வந்ததுக்கு அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிட்டாங்க. நம்மளும் சேனலில் தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நடந்த நிகழ்வுலாம் அடுத்து நம்ம ஊடகம் என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ 80 நாளில் இன்னும் 180 நாள் வரைக்கும் இந்த படம் மாதிரி தான் ஓடிட்டு இருக்குமோ தம்பியோட வாழ்க்கை. ஏன்னா தம்பி ஆகாஷோடைய அந்த இறுதி மரியாதை செய்யக்கூடிய முடியாத அவல நிலையில் அந்த குடும்பம் கண்ணீர் வடிச்சிட்ருக்கு. நேரம் அந்த தம்பியை உடலை நல்லடக்கம் பண்ணியிருந்தா ஏதோ ஒரு மாதங்களில் கொஞ்சம் தேறியிருப்பாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த தம்பியோடைய உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் இருக்குது. அப்போ அவங்களோட மனசு எந்த அளவுக்கு இருக்கும், பெத்த தாயோட வலி எந்த அளவுக்கு இருக்கும். 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து அந்த பிள்ளைய வளர்த்து இன்னும் வெளியில் போனவுள்ள வீடு சேரலையே. ஒன்றும் உசுரோட்டம் வரணும், இல்லை புணமாவது வரணும். உசுரோட்டமும் வரல, இன்னும் புணமாவும் வரல. அப்போ அந்த தாயோட வலி வேதனை எந்த அளவுக்கு இருக்கும். இந்த காவலர்கள் காக்கி சட்டை போட்ட திமிரில் நடக்கக்கூடிய அராஜகம் என்பது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. அப்போ காவல்துறை தரப்புலேருந்து கேட்கலாம், அப்போ இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய ஆட்களை நாங்கள் எப்படி தண்டிக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அதான் நம்ம முன்னே சொன்னோம். ஒருத்தர் கொலை வழக்கில் போகிறானா, கொலை வழக்கில் வர்றானா, நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிறானா, அவனோட கட்டை வரல எடுத்துருங்க, அடுத்து எப்படி ஆயுதம் பிடிக்க போகிறேன், அதை காவல்துறை செய்யுங்க அப்படின்னு. இது சட்டத்தில் இடம் இருக்குதா? இடம் இல்லையா? அப்போ கையை காலை உடைக்கிறதுக்கு மட்டும் சட்டத்தில் இடம் இருக்கா? அதாவது குண்டுக்களை வச்சு கல்லை தூக்கி காலில் போடுற அளவுக்கு மட்டும் சட்டத்தில் இடம் இருக்குது. விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போய் அவனை லாக்கப்புக்குள்ளே வச்சு அடின்னு அடித்து தோலை உரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. என்ன, ஆனால் நான் கொலை செஞ்சுட்டேன், எனக்கு முன்விரோத காரணமாக நான் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் கட்ட வரல துண்டிக்கிறதுக்கு இங்கே சட்டத்தில் இடம் இல்லை. அப்படி தானே? அப்படி தொடர்ந்து எல்லா பகுதியிலுமே இந்த காவல்துறையோடைய போக்கு என்பது ஒட்டுமொத்த காவலர்கள் சொல்ல, இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய காவலர்கள் சொல்கிறேன். அப்போ மானாமதுரையில் தம்பி ஆகாஷை அடித்து படுகொலை செய்து சித்திரவதை செய்து படுகொலை செய்த அந்த காவலர்கள் அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. திலீபன் என்ற காவல் ஆய்வாளரையும் குகன் என்ற காவல் ஆய்வாளரையும் கைது செய்யணும் அப்படின்னு. அவங்க மட்டும் கிடையாது, யாரெல்லாம் அந்த பையனை குட்டியை கொண்டு இது பண்ணாங்களோ அந்த 16 பேரையும் கைது செய்யணும் அப்படிங்கிறாங்க. என்ன, காவல்துறை என்ன அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க அப்படின்னா, அவன் இறக்கிறதுக்கு முன்னாடியே வாக்குமூலம் கொடுத்தது, ஆகாஷ் கொடுத்த வாக்குமூலம் இருக்குது. அவனுடைய நண்பன் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர், வண்ணார் சமூகத்தை சேர்ந்த அந்த தம்பி கொடுத்த வாக்குமூலம் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் காவல்துறை மௌனம் காப்பது ஏன்?
அப்போ இதே ஒரு சமூகத்துக்குள்ளே வேறு ஒரு சமூகத்துக்குள்ளே நடந்துட்டால் காவல்துறை அவனை கூட்டி கொண்டு அடிக்கிறீங்க, உரிக்கிறீங்க, என்னமோ பண்ணுறீங்க. அப்போ காவல்துறை இப்போ அடித்து கொண்டிருக்குது. இந்த காவல்துறை யார் வந்து சட்டையை கழட்டி தோலை உரிக்க போகிறான்? அதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பட்டியலேருந்து வெளியே போகக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4-5 இயக்கம் வந்து கதறிக்கிட்டே இருக்கும். இந்த எஸ்சி எஸ்டி தாப்பா நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும், இதில் இருந்தால் தப்பா நமக்கு வந்து சலுகை கிடைக்கும் அப்படின்னு. இந்த எஸ்சி எஸ்டி இருக்குன்னு தான் என்னோடய கேள்வி. அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 60 நாளைக்குள்ளே அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சு சிறைப்படுத்தணுமா இல்லையா? இப்போ இந்த சட்டம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இதுதான் பாதுகாப்பு நிலை. இப்போ என்ன பாதுகாப்பில் இருக்குது? 80 நாள் ஆச்சே. மறுபடியும் அவங்க டேங்க் எடுத்து போயிட்டே இருக்கு. ஒருத்தன் குற்றல் ஈடுபட்டான்னு தெரிஞ்சு வச்சுன்னா அது மேலே எஃப்ஐஆர் போடுறது சட்டப்படி தானே, எஸ்சிஎஸ்டி ஆனபடி வந்து பார்த்தீங்கன்னாலே போடணும் தானே. அப்போ வழக்கு போட்டுட்டீங்க, குற்றவாளியோட பேர் சேர்க்கலன்னா அப்புறம் இது என்ன எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை சட்டம் எதுக்கு இருக்குது? இதில் என்ன பயன் இருக்குது? இதை வச்சே அரசியல் பிளவு பண்ணுறதுக்கு கூட்டம். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில. என்ன இதை வச்சு தான் பிழப்ப ஓட்டுறது? ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதுக்கு தான் சொல்கிறோம் தேவேந்திரோட வேளாளர் சமூகம். என்ன இவன் என்ன சொல்ல, இன்றைக்கி வந்து ஆகாஷோட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பம்லாம் கிடையாது, சோத்துக்கில்லாத குடும்பம்லாம் கிடையாது. அவங்க ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. என்ன அவனும் படித்த பட்டதாரி, தான் பிள்ளையை நல்லா படிக்க வச்சுருக்காரு. அவர் கஷ்டப்பட்டவராக இருந்தாலும் நல்லா படிக்க வச்சுருக்கிறாரு. சரியா? இந்த மாதிரி எண்ணற்ற பேர் இருக்காங்க. என்ன எல்லா சமூகத்துலேயுமே என்ன நடுத்தரமாக வாழ்கிறவனும் இருப்பான், பணக்காரனாக வாழ்கிறவனும் இருப்பான், அடிமட்ட ஏழையாக இருப்பான். அது எல்லா சாதியிலையுமே இருப்பான். என்ன எவனோ ஒருத்தன் ரொம்ப ஏழையாக இருக்கேங்கிறக்காண்டி ஒட்டுமொத்த பேரையும் வந்து ஏழைன்னு சொல்லிட முடியாது. எவனோ ஒருத்தன் பணக்காரனாக இருக்கேங்கிறக்காண்டி ஒட்டுமொத்த பேரும் பணக்காரன்னு சொல்லிட முடியாது. சரியா? இன்றைக்கி தேவேந்திரோட வேளாண் சமூகம் வந்து எஸ்சி அட்டவணையிலேருந்து வெளியே கொண்டு போய் பேக்வேர்டுலையோ இல்லை மோஸ்ட் பேக்வேர்டுலையோ இல்லை எஃப்சிலையோ போடணும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னம்னா எங்களுக்கான விகிதாச்சார அடிப்படையில், மக்கள் தொகை அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படையில் வந்து எங்களுக்கு இடப்பங்கீடோட பட்டியல் மாற்றம் கேட்குறோம். இதை தடுக்கிற சில என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரில. இப்போ இந்த எஸ்சிஎஸ்டி ஆணையம் என்னையா வச்சு ஏன் அந்த தம்பிக்கு நீதி அடைக்கலை? இல்லை எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இந்த சட்டத்தில் தான் பாதுகாப்புன்னு பிடிச்சி தொங்குற இந்த தலித் இயக்கங்கள், என்ன சாதி ஒழிப்பு பேசக்கூடிய இயக்கங்கள் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குற? அப்போ இது இப்போ புரியுதா? இதில் ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு. இது தொடர்ந்து இழுக்கு தான், இழிவு தான். என்ன எங்கள் தலைமுறையோட்ட போட்டும் அடுத்து என் பிள்ளையோட தலைமுறை வந்து சீரழியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் எனக்கு வேற ஒரு பட்டியலில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லலாம், அப்பா ஆதிராவிட நலத்துறையை மாற்றிட்டாங்க, ஆதிராவிட நலத்துறையை மாற்றிட்டாங்க, சமூக நீதி நலத்துறையாக கொண்டு வந்துட்டாங்க. சமூக நீதி நலத்துறையாக கொண்டு வந்து அது எந்த கேட்டகரியில் வருது? இல்லை அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி அப்படின்ற இந்த அட்டவணையோட நேமம் மாற்றுங்க. இல்லை விவசாய குடிகளுக்கான அதை ஏதாவது ஒரு நேமம் மாற்றுங்க. இந்த அட்டவணை அப்படியே கூட இருந்துட்டு போகுது. அதை யாராவது இது வரைக்கும் பேசுகிறது உண்டா? இன்றைக்கி எஸ்சினாலே பட்டியல் சாதிங்கிறான் பைத்தியக்காரன். நம்மளாலே நிறைய பேர் பட்டியல் சாதிங்கிறான். அதான் எனக்கு வந்து பட்டியல் சமூகம் அப்படிங்கிறான். அதான் எனக்கு ரொம்ப இதாகுது. அது எப்படி பேக்வர்டில் இருக்கிறவங்களாம் வெவ்வேறு சாதி, அது அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள். பேக்வர்டுலையோ மோஸ்ட் பேக்வர்டுலையோ இல்லை டிஎன்டியோ இவங்கெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள். ஆனால் ஆதிதிராவிட நலத்துறை என்பது பட்டியல் சமூகம். எப்படா சமூகமாகும்? அந்த ஈரவங்காயத்தை தானே மாற்றணும்னு சொல்கிறோம். எப்படி பட்டியல் சமூகமாகும்? சமூகம் என்பது அந்த 76 சாதி இருக்குது இந்த பட்டியலுக்குள்ள. அப்போ இதை வச்சே ஒரு அரசியல் போல போட்டிகிட்டே தெரிகிறது. என்ன பாதுகாப்பு இருப்பு? எங்கேயுமே அடித்தா திருப்பி அடிக்கிற விஷயம் நிறைய நடக்கத்தான் செய்யுது. நிறைய பேர் சொல்லலாம், எப்பா நம்ம பட்டியல் விட்டு வெளில போனால் ஆதிக்க சாதி நம்மளை வெட்டிடுவான் குத்திடுவான். இலை சொந்த சாதிகளே அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான். இப்போ சிவகிரியில் நடந்துச்சு. சிவகிரி ஸ்டேஷனில் அந்த ஊர் நல்ல ஊர், சொந்த வந்ததுக்குள்ள இடத்தரலில் தான் போனான். இதே வெவ்வேறு சாதியாக இருந்தால் அது வேறு மாதிரி சாதி பிரச்சனை மாதிரி இருக்கும். அப்போ சொந்த பந்தத்துக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை இருக்குது. அடிச்சுக்கிறான், வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், குழவை நிற்கிறான். என்ன மாமி மச்சனுக்குள்ளே அடிக்கிறான், வெட்டுறான், குத்திக்கிறான் நடந்துக்குது. இதெல்லாம் வரும்போது சாதியாக தெரியுது இல்லை என்ன? ஆனால் வெவ்வேறு சாதி அப்படின்னு வந்து ஏன் சாதியை பண்ணிட்டான், அவன் ஆதிக்க சாதியை நீ வெட்டிட்டான்.
நான் தாழ்ந்த சாதிங்கிறனால வெட்டிட்டான், இதை வச்சு ஒரு பொழப்பு ஓட்டுறது என்ன மனநிலை? ஓ அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கிறியா? ஓ சாதிக்கிற ஒற்றுமையாக இருக்கிறியா? ஓ நம்ம சமூகத்துக்குள்ளே பல கிளைகள் பேசுகிறது, பல பிரிவுகள் பேசுகிறது. சாதியை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கிற ரைட்டு. நான் நிறைய பேர் கேட்டேன், ஏப்பா சாதியை ஒழிக்கணும் சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன ஈர வெங்காயத்துக்கு சாதி ரீதியாக இடஒதுக்கீடுன்னு கேட்குற? ஒரு விஷயத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறவே அதிலிருந்து ஏன் பயனடைன்னு நினைக்கிற? அது வேணாம்ல நீ சொல்லணும். இல்லை அது வந்து உரிமை. என்னையா உரிமை? எனக்கு ஒன்றும் புரியலை. அது உரிமையா? அப்போ அந்த உரிமையை வேற ஒரு இடத்துல கொடுன்னு கேட்குறோம், அதில் என்ன உனக்கு பிரச்சனை இருக்குது? அப்புறம் சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிற? சமூக நீதியை பேசு, சமூக ஒற்றுமை ஆகணும்னு பேசு. இதில் வேற சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டா சாதி ஒழிஞ்சிருமா? சிலவருடைய சுயநல அரசியலுக்காக அப்பாவி இளைஞர்களோட உணர்வை தூண்டி விட்டு அதில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர். அதனால் வந்து தம்பி ஆகாஷோடைய எனக்கு நான் அதான் முன்னாடியே ஒரு வீடியோ சொன்னேன், இது நடக்கிற 50 நாள் போராட்டம் இல்லை, 80 நாளாலும் 200 நாளாலும் இந்த காவல்துறையும் கண்டுக்காது, நீதித்துறையும் கண்டுக்காது, ஏன்னா யாருமே கண்டுக்காது. ஏன்னா நீதித்துறையை மதிக்காத காவல்துறை தானே. நீதித்துறை வந்து என்ன சொல்லுது? சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை வந்து வழக்கு பதிவு செய்யுங்க, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு நீதித்துறை சொல்லிருச்சு. அப்போ நீதித்துறையே மதிக்கலை காவல்துறை. அப்போ நீதித்துறையோட பெரிய துறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ காவல்துறை தான். இனிமேல் நீதிமன்றத்துக்கெல்லாம் போவேண்ணா, தீர்ப்பு அங்கெல்லாம் இங்கெல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் வேணாம். ஸ்டேஷன்லேயே அதை இருந்தாலும் பேசி ஒரு இதை கொடுத்து முடிச்சிங்கன்னா முடிச்சுக்கலாம். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எனக்கு இன்னமும் அதான் இருக்குது. அதான் உண்மையிலே ஆகாஷோடைய குடும்பத்தார் வந்து எப்பா வேணாம், என் பிள்ளை செத்ததாகவே இருந்துட்டு போகுது, என் பிள்ளைக்கு நீதி கிடைக்காமல் உடலை வாங்க மாட்டோம், இல்லை நீ கொண்டே எங்கிட்ட போய் எரிச்சிரு இல்லை புதைச்சிரு அப்படின்னு அவங்க சாம இருக்காங்க. என் பிள்ளை ஏதோ கண்ணு காடாத இடத்துக்கு ஓடி போயிட்டான் அப்படி கூட நாங்கள் நினச்சிட்டு இருந்துடுறோம் அப்படின்ற அளவுக்கு குடும்பம் வந்துருச்சு. பார்ப்போம் தம்பி ஆகாஷோடைய படுகொலைக்கு நீதி கிடைக்குமா? இன்னும் எத்தனை நாள் செண்டு என்ன அந்த கொலகார பயல்களை, என்ன அந்த காட்டு மிராண்டிகளை காவல்துறை வந்து கைது செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா என்ன சொல்கிறேனே தெரில, ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் தம்பி ஆகாஷோடைய அந்த படுகொலைக்கு வந்து நீதி கிடைக்குமா அப்படின்றத. ஸோ எல்லாருமே சமூகத்தை பொறுத்தளவு அப்பப்போ வந்ததும் குரல் கொடுக்குறதா கண்டுக்காமல் போகிறதெல்லாம் இருக்காங்க. ஏன்னா தம்பி ஆகாஷ் இறந்து 10 நாளைக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பியோட உடலை வாங்கி கொடுத்து சமரசம் பேசுகிறதுக்கு எத்தனையோ பேர் வந்து பேரம் பேசியிருக்காங்க. அந்த விஷயத்தில் நிறையா அவங்க குடும்பத்தாரை சந்திக்கும் போது வந்து சொன்னாங்க. சில விஷயம் வந்து பேச முடியலை, யாரெல்லாம் பேரம் பேசுனாங்க அப்படின்றலாம் சொன்னாங்க. சரியா? அப்போ இங்கே எல்லாமே எதற்காண்டி கூடுறாங்க, எதற்காண்டி கலையிறாங்க அப்படின்றத நிறைய விஷயம் வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்ப்போம், அந்த குடும்பம் உறுதியாக நிற்கிது. அதை உறுதியாக நின்று மக்களாக இங்கே எப்படி சொல்கிறது 20 பேராவது உட்காந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தி தான் இருக்காங்க. தம்பி ஆகாஷோடைய படுகொலைக்கு நீதி கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.